என்பது நம்முடைய வேதத்தினுடைய அடிப்படை கூற்று. அதற்கிணங்க நம்முடைய கொக்கஞ்சியிலே எழுந்தருளி நம்மளையெல்லாம் அருள்பாலித்து காத்து வருகின்ற ஸ்ரீ லட்சுமி நாராயணா திருக்கோயிலுடைய திருவிழாவிலே சமய உரை ஆற்ற வருகை தந்திருக்கின்றவர்களை வரவேற்பது நம்முடைய தலையாய கடமை. சனாதன தர்மத்தினுடைய தொன்மையான ஒரு இயல்பு. அதனுடைய அடிப்படையிலே வந்திருந்தவர்களையெல்லாம் நம்முடைய ஆலயத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். முதலாவதாக புதிய உலகம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதனுடைய நிறுவன தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் சஜீஷ் கிருஷ்ணா அவர்கள் தனியாக ஒரு அமைப்பு வைத்திருந்தாலும் கூட நம்முடைய இந்து பரிவார அமைப்புகளோடு சேர்ந்து இந்துக்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் இந்த மாவட்டத்திலே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு நம்மளோடு தோளோடு தோள் நின்று பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு இளம் வீரர் அவர் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை ஆலயத்தின் சார்பாக, இந்த ஆலயத்தினுடைய பக்தர்கள் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய மாவட்ட தலைவராக பொறுப்பேற்று தற்பொழுது எழுச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் மரியாதைக்குரிய சகோதரர் எஸ் ஆறுமுகம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களை ஆலயத்தின் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாக ஊர் மக்கள் சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய மாவட்டத்திலும் தமிழகம் எங்கனும் ஒரு ஹிந்து எழுச்சி உரையை ஆற்றி அரண்மனை பகுதியில் உள்ள அனைவருக்குமே அவர்கள் தெரியும். நம்முடைய ஆலயங்களாக இருந்தால், பொங்கல் விழா குழுவாக இருந்தால், இன்னபிற ஏதேனும் அரண்மனையிலே முக்கிய நிகழ்வு என்றால் அதிலே ஐயா சிவச்சந்திர சுவாமிகள் இல்லாத அந்த நிகழ்வுகள் நம்முடைய அரண்மனை பகுதியிலே இல்லாமல் இருந்திருக்கும். அப்படி நம்முடைய நிகழ்வுகளெல்லாம் தொடர்ந்து வருகிறது நம்மளை சிறப்பித்து கொண்டு இங்கே எழுந்தருளி நல்ல ஒரு ஆசி உரையை ஆற்ற வருகின்றிருக்கின்ற ஐயா சிவச்சந்திர சுவாமிகள் அவர்களுடைய திருப்பாதங்களை வணங்கி ஆலயத்தின் சார்பாக பக்தர்கள் சார்பாக ஊர் மக்கள் சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இந்துவினுடைய பேரியக்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினராக, முன்னாள் இந்து முன்னணி தலைவராக, தள்ளாத உடம்பு முடியாவிட்டாலும் கூட மன வலிமையால் எந்த விஷயங்களாக இருந்தாலும் கூட நேற்றைய தினமும் இரவு 2 நேரம் இங்கே நாம் சிறு பிரச்சனைகளுக்காக பேசுவதற்காக நானும் அவருமாக வந்திருந்தோம். அவர்கள் மனதுதான் உடம்புதான் ஒத்துழைக்கவில்லை, மனம் எங்கு அழைத்தாலும் இந்துக்களுக்காக இந்துக்கள் பிரச்சனைகளுக்காக ஓடோடி சென்று கொண்டு தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற முன்னாள் மாவட்ட தலைவர், இந்நாள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர், இரும்பு மனிதர் என்றால் எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற மரியாதைக்குரிய கர்ம வீரர் சகோதரர் குளிச்சல் செல்லண்ணா அவர்களை ஆலயத்தின் சார்பாக பக்தர்கள் சார்பாக ஊர் மக்கள் சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக ஹிந்து மக்கள் கட்சி இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் சுபமுத்து அவர்கள், முன்னாளிலே இந்து முன்னணி இயக்கத்திலே நம்மோடு வேலை செய்தவர். எல்லா காரியங்களுக்கும் இந்துக்களுடைய பிரச்சனைகளுக்கு அவரும் முன்னணியிலே நின்று வேலை செய்கின்ற சகோதரர்கள். ஒரு இளைஞர் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவரையும் நம்முடைய ஆலயத்தின் சார்பாக பக்தர்கள் சார்பாக ஊர் மக்கள் சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இங்கே வருகை தந்திருக்கின்ற பல்வேறு ஆலயங்களுடைய பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் மக்கள் அனைவரையும் ஆலயத்தின் சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று வரவேற்புரையை முடித்து கொண்டு அதற்கு அடுத்தபடியாக முதலாவதாக இந்து மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் சிவமுத்து அவர்கள் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். எல்லாம் ஆட்டி பிழைக்கும் அன்னை ஆதிசக்தியை வணங்கி, இமயம் முதல் குமரி வரை இந்த நாடு ஹிந்து நாடு, ஹிந்து மக்கள் சொந்த நாடு, சந்திரர் சூரியர் உள்ளவரை எங்கள் நாடு இது, ஹிந்து நாடு இதுவே என்று சூளுரைத்து, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நட்டனின் வானின் அணிசிறந்தனவே என்ற முண்டாசு கவியின் குரலை உயர்த்தி வணங்கி, இன்றைய தினம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த லட்சுமி நாராயணர் கோவிலில் திருவிழா என்றவுடன் ஹிந்து சொந்தங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவிலே
திருவிழா நடைபெறும். அப்படிப்பட்ட நிகழ்வுகளை அதிகமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் பல்வேறுபட்ட இடர்பாடுகளுக்கிடையில் ஒரு கோவிலை வைத்து அந்த கோவிலை திறம்பட கையாண்டு அது காலங்காலமாக இந்த கோவிலானது எப்படி தமிழகத்திலே லட்சுமி நாராயணர் கோவில் வேலூர் மாவட்டத்திலே இருக்கின்றதோ, ஒரு தங்க கோவிலாக அது ஜொலித்து கொண்டிருக்கின்றதோ லட்சுமிபுரத்திலே, அதே மாதிரி மிக பிரம்மாண்டமான ஆலயம் இந்த பகுதியிலே வருவது உறுதி. அதற்கான அந்த உறுதியான தன்மை இந்த கமிட்டியிலே இருக்கிறதை நாங்கள் கண்டுகொண்டோம். எப்படியாவது இவர்களை துரத்திவிட வேண்டும், எப்படியாவது இந்த இடத்தை விட்டு இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கொண்டு கொண்டிருக்கின்ற இந்த இடத்திலே எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நாங்கள் அசராமல் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம், இங்கு பிரம்மாண்டமான ஆலயம் வரும் என்ற உறுதியோடு இந்த கோவிலுடைய பொறுப்பாளர்கள் இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்க முடிகிறது. இத்தனை இன்னலுக்கிடையில் இந்த கோவிலை இவர்கள் நடத்தி வருகிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே சனாதன தர்மம் யாரையும் அழித்துவிட முடியாது, யாராலும் அது அழிந்து போகாது. எப்பேற்பட்ட அரசவையிலே இருந்து ஆட்சியிலே இருந்தாலும் சனாதனத்தை அப்புறப்படுத்த முடியும் என்று கனவு கொண்டிருக்கின்ற அந்த கூட்டங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், இப்படிப்பட்டவர்கள் கடைசி வரை இருக்கின்ற காரணத்தில் நிச்சயமாக சனாதன தர்மத்தை அழித்துவிட முடியாது. ஏனென்று சொன்னால் உலகத்திலே 220 நாடுகளுக்கு இருக்கின்றது. ஐநா சபையிலே சொல்ல போனால் 200 நாடு தான். 200 நாடுகள் இருக்கின்றதுன்னு எடுத்துக்கொண்டால் கூட அதிலே அதிகப்படியான மதத்தை தழுவிய நாடு எது என்று சொன்னால் கிறிஸ்துவ நாடுகள் தான். அதற்கு அடுத்தபடியாக இருக்கின்ற நாடு இஸ்லாமிய நாடு. கிட்டத்தட்ட கிறிஸ்துவ நாட்டினுடைய மக்கள் தொகை உலக மக்கள் தொகையிலே 35%. அதுக்கு அடுத்ததாக இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டால் 30%, 5% இடைவெளி. அவர்களுக்கு 50 நாடுகள் இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு. கிறிஸ்தவர்களுக்கு கிட்டத்தட்ட 80 நாடுகள் இருக்கிறது. நம்ம நாட்டிலே தோன்றிய பௌத்த மதம், இந்த நம்ம நாட்டில் தோன்றிய பௌத்த மதம் வெளிநாட்டிலே போய் அந்த மதத்தை பரப்பி, அந்த மதத்திலே இருக்கின்ற நம்ம நாட்டிலே தோன்றிய பௌத்த மதம் வெளிநாட்டிலே இருக்கின்ற நாடுன்னு சொன்னால் பௌத்த நாடு 8 நாடுகள். அவர்களுடைய உலக மக்கள் தொகையிலே 6 விழுக்காடு. அப்போ நம்ம இந்துக்கள் உலகத்திலே நாம் 20% இருக்கிறோம். கிட்டத்தட்ட 130 கோடி இந்துக்கள் உலகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ 20% இருந்தால் 6 விழுக்காடு இருக்கக்கூடியவர்களுக்கு 8 நாடு, 20% இருக்கிறவர்கள் நம்ம இந்துக்களுக்கு எத்தனை நாடு இருக்க வேண்டும்? 40 நாடு இருக்கும். இன்னைக்கு ஹிந்து நாடுன்னு சொல்லிட்டு எதாவது இருக்கும் நாடு இருக்கா? இருக்குதா உங்களுக்கு ஹிந்து நாடுன்னு சொல்லி? ஒரு நாடுமே கிடையாது. ஹிந்து நாடு என்று இல்லை. ஏனென்று சொன்னால் பாரதி சொன்னான், தேடி சோறு தினந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழண்டு பிறர் பாடா பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவம் மீது கொடி கூட்டுக்கிற என பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ சொன்னவன் பாரதி. அப்படிப்பட்ட உணர்வோட நம்ம இந்து சமுதாயத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கும் இந்த இந்து மதம் சனாதன தர்மம் என்று பேசிக்கொண்டே இருக்கின்றோம், அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அதை காப்பாற்றியும் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஓட்டிற்காக மதம் மாறி சென்றவர்கள் நம்மளை வந்து தாக்குகிறார்கள். பாலுக்கும் ரொட்டிக்கும் வீட்டுக்கும் நீ சென்ற நீ இன்று இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசுகின்றாய், எங்கள் மதத்திற்கு வந்துவிடு என்று நீ விளம்பரப்படுத்துகிறாய். எங்கேயாவது ஒரு இந்து என் மதத்திற்கு வந்துவிடு என்று சொன்னிருக்கானா? தாய் மதம் திரும்பி வந்தவர்கள் உண்டு, தன்னை அறிந்து இந்த மதத்திற்கு வந்தவர்கள் உண்டு. இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய லண்டனில் இருக்கக்கூடிய சர்ச்சில் சொல்லுவாங்க, எங்கள் செல்லானாச்சும் சொல்லுவார், லண்டனில் இருக்கிற
சர்ச்சுக்கள் வழிபடுவதற்கு இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சுக்கள் பாதி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தோடு இணைந்து அங்கு நம்மளோட ஐக்கியமாயிட்டாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் உணர்ந்துட்டாங்க. என்ன உணர்ந்துருக்காங்க? சனாதன தர்மத்தை உணர்ந்துட்டார்கள். அதனால தான் உணர்ந்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஹிந்து மதத்தில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உணர்ந்துருக்காங்க. அதனால தான் நம்ம ஹிந்துவை வந்து ஏதாவது பண்ணி மாற்றி மதம் மாற்றி இதை பண்ணிடலான்னா அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக செய்கிறார்கள், திராவிட இயக்கங்கள் ஓட்டுக்காக செய்கிறார்கள். ஆனால் ஹிந்து கடைசி ஹிந்து இருக்க தெரியும், ஒன்றும் பண்ண முடியாது. சங்கே முழங்குன்னு சொல்லுவாங்க பாரதிதாசன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளவும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள பகைவர் ஒன்றாதல் கண்டே. கங்கையை போல் காவேரியை போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். செங்குருதியில் தலைத்து வீரம் செய்கின்ற தமிழெங்கள் மூச்சாம், இன்ப தமிழெங்கள் மூச்சாம் என்ற பாவேந்திரின் வரிகளுக்கு சொந்தக்காரராக வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்க ஐயா சிவச்சந்திரன் ஐயா இருக்கும் வரைக்கும் இந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல, இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்துக்கு கூட அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட உணர்வோடு வீர் கொண்ட வேங்கை எப்படி இருக்குமோ அதே போல ஒரு ஹிந்துக்கு பிரச்சனை என்று சொன்னால் வாதாட ஓராட பரிந்து பேச முதல் ஆளாக நான் இருப்பேன் என்று சொல்லி எங்கள் சாமியார் சிவச்சந்திரன் ஐயா இந்த களத்திலே போராடி கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட இந்துக்கள் உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே உணர்வால், உள்ளத்தால், எண்ணத்தால், சிந்தனையால் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு நிற்போம், எதிர்களை வீழ்த்து காணிப்போம் என்று சொல்லி இந்த லட்சுமி நாராயண கோவிலுக்கு மேலும் மேலும் சிறப்பாக இந்த கோவில் பலனடைய வேண்டும், மிக பிரம்மாண்டமான அளவில் இந்த கோவில் உருவாக வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.